இன்றைக்கு நமக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வருகை ஒரு பயனுள்ள வருகையாக பிரச்சார பயணமாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாக. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இப்பொழுது முதன்முறையாக பார்க்கக்கூடிய சிலர் இருப்பீர்கள், அல்லது ஒரு சில முறை பார்த்தவர்களும் இருப்பீர்கள். அவர்களை பொது வழியில் பார்த்தவர்களும் உண்டு. பல்வேறு காலகட்டங்களில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை மக்கள் மன்றமான சட்டமன்றத்தில் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். எதிரும் புதிருமாக அமரக்கூடிய வாய்ப்பை நாங்கள் இருவரும் பெற்றாலும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதில் நான் ஒரு சிறுவனாக இருந்தாலும், அவரை விட நான் குறைந்த வயதுடையவனாக இருந்தாலும், அவரை விட கூடுதலான வயதுடையவர்களுக்கு என்ன மரியாதை தர வேண்டுமோ அதை விட கூடுதலாக அவர்கள் செலுத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பல முறை, குறிப்பாக அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் எல்லாம் என்று குறிப்பிட்டோமே, அவர் முதலமைச்சராக சட்டமன்றத்தில் இருந்த நேரத்திலும் பார்த்திருக்கிறேன். அதை போல எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்திலும் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவரை நான் சட்டமன்றத்தில் பார்த்திருக்கிறேன். என் நிலையிலும் தன்னிலை மாறாத மாசு மறுபற்ற நம்முடைய கழக தலைவரான தளபதி அவர்கள் குறிப்பிட்ட விசுவாசம் அப்படின்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். அதை போல அடக்கம், அது அவருக்கு தான் கற்றுக்கிறணும். பிறரிடத்தில் அன்பு செலுத்துவது அதுவும் அவரிடத்தில் இருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி பல்வேறு பெரும் குணங்களுக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த 3 எழுத்து மந்திரக்காரர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த இயக்கம் உண்மையா ஜெயலலிதா அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு வைரம்.